ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலுடைய பிரின்சிபலை இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை பற்றி பேசுறதுக்கு நம்ம இன்னொரு நாள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய விஷயம் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த மதை பற்றி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் விஷயமா இருக்குது. ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலுடைய பிரின்சிபல். ஓகேங்களா? ஸோ யார் அவர் அப்படின்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ரீசெண்டாக 24 நாள் முன்னாடி கொல்கத்தாவில் ஒரு டாக்டரை ரேப் அண்ட் மர்டர் பண்ணாங்க. ஓகேங்களா? அது வந்து வேர்ல்டு வைடில் இருக்கிற எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. இந்தியா அளவில் எல்லா டாக்டர்ஸுமே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் சம்பவம் நடந்தது ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல். அந்த ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலுடைய பிரின்சிபலாக இருந்த சந்தீப் கோஷ் அவர்கள் இந்த சம்பவம் நடந்த அப்புறம் ரிசைன் பண்ணுறாரு. அவர் இம்மீடியட்டாக வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பிரின்சிபலாக போடுறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. என்னப்பா எங்கள் காலேஜ் நல்லா இருக்குது பொறுக்கலையா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணனால திரும்பியும் அவர் அங்கேருந்து வந்து ரிசைன் பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் சிபிஐ இந்த கேஸ் எழுதுறதுக்கு அப்புறம் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் வரும்போது இவரை இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவர் வந்து நிறைய ஃபினான்ஷியல் மிஸ்ஹேண்டல்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. ஃபினான்ஷியலாக வந்து நிறைய வந்து ஏமாற்று வேலைகள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நிரூபணமாக இருக்குது. அதுக்காக தான் இவர் நாங்கள் 8 நாள் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அப்படி என்ன இவர் பண்ணாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃப்யூச்சரில் டாக்டர்ஸ், கரெக்டுங்களா, நம்மளுடைய உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கூட வந்து பயணிக்க போகிற ஒரு மிக சிறந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற டாக்டர்ஸ், கரெக்டுங்களா. ஸோ அவங்க அந்த காலேஜில் படிச்சிருக்கிறாங்க. இன்கேஸ் யாராவது ஒழுங்காக படிக்கலை, இன்கேஸ் யாராவது வந்து ஒழுங்காக படிக்காமல் ஃபெயில் ஆகிற சுச்சுவேஷன் இருந்தால் அவங்கக்கிட்ட 5 லட்சம்லேருந்து 8 லட்சம் வரைக்கும் மணி வாங்கிட்டு அவங்கள வந்து பாஸ் பண்ணி விடுற விஷயத்தையும் அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அடுத்து ரொம்ப கேவலமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற டெட் பாடிஸ், கரெக்டுங்களா, அங்கே இருக்கிற டெட் பாடிஸை வேற ஒருத்தருக்கு வேற யாருக்குன்னா சீப் ரேட்டில் விற்றுருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயமும் அவங்க வந்து நடந்திருக்கு. அந்த டெட் பாடி யாரும் கிளைம் பண்ண வராமல் போனால் இந்த மாதிரி விஷயம், இஃப் இன்கேஸ் அதையும் தாண்டி யாருன்னா கிளைம் பண்ண வந்தாங்கன்னா அவங்க வந்து ஏமாறுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஏதாவது சொல்லி ஏமாற்றி டெட் பாடியை தராமல் மறுத்து அதுக்கப்புறம் அந்த பாடியும் விற்கிற விஷயங்கள், இவ்வளோ பெரிய விஷயங்களும் அவர் அவங்க வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப்லெட்ஸ், கவர்மெண்ட்டில் கிடைக்கிற டேப்லெட்ஸ், நம்மளாம் வந்து டேக்ஸ் கொடுத்து அங்கேருந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கொடுக்குறோம். அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக்கு சர்வ் பண்ணுறதுக்கு அந்த மணியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற டேப்லெட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த டேப்லெட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் கண்ட்ரோல் எடுத்து அதை பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ் அப்படிங்கிற கண்ட்ரிக்கு வந்து சேல் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவுமே அங்கே வந்து நிரூபணமாக இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த பர்டிகுலர் டாக்டரை வந்து, இந்த பர்டிகுலர் பிரின்சிபலை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கான முக்கியமான காரணங்கள் இதுவாக இருந்தாலும், காலேஜில் இருக்கிற பார்க்கிங்கில் பே பண்ணுற அமௌண்ட்லேயே வர கமிஷன்லேருந்து டெட் பாடிஸை விற்கிற வரைக்கும் இவர் பண்ணாத ஊழலே இல்லை அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அவருக்கு ரிலேட்டடாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளால நியூஸ் சேனல்லையோ ஆன்லைன்லையோ படிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ப்ரொடெஸ்ட் பண்ணி அட்லாஸ்ட் 24 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணாமல் அவர் கூட 3 பேரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒருத்தர் வந்து எக்யூப்மெண்ட்ஸை வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு விற்கிறவர், விச் மீன்ஸ் பங்களாதேஷுக்கு விற்றதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணவர். இன்னொருத்தர் வந்து மெடிசன்ஸை வந்து விற்றவர். ஓகேங்களா? இங்கே கவர்மெண்ட்டில் அந்த மெடிசனை இவர் வாங்கி வச்சுட்டு இவர் ப்ரைவேட்டாக வேற நாட்டுக்கு வந்து விற்றார். ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் மெடிசன் விற்கிறவர், இன்னொருத்தர் எக்யூப்மெண்ட்ஸ் விற்றவர், இன்னொருத்தர் வந்து அவருடைய செக்யூரிட்டி கார்டு, பர்சனல் செக்ரட்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவருடைய சீஃப் செக்யூரிட்டி கார்டு அவர் தானாமா. ஸோ அவரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் லிட்ரலியே ஒரு ட்ரூ திங் அப்படின்னு இருக்கு சொல்லலாம். ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் இப்போது வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கு அப்படின்னாலும் இன்னுமே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் அந்த ஊரில் இருக்கிற கமிஷனர், ஓகேங்களா, ஸோ அவரை வந்து அரெஸ்ட் இல்லை, அவரை வந்து
அவருடைய வேலையிலிருந்து ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்துக்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கும் இங்கே நடந்த சம்பவத்துக்கும் ஏதோ ஒரு விதத்தை தொடர்பு இருக்குது. அந்த பெண்ணுடைய பாடியை கிரிமேட் பண்ண அப்புறம்தான் இவங்க எஃப்ஐஆரே போடுறாங்க. இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இவரும் ஏதோ ஒன்று வந்து மறைக்கிறாரு அப்படிங்கிற விஷயமும் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்ச் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து நெக்ஸ்ட் அவங்களுடைய டார்கெட் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கமிஷனருடைய ரெசிக்னேஷன் தான். ஒரு கட்டத்து மேலே போலீஸ் இவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அவங்கள போயிட்டு மீட் பண்ணி ரெசிக்னேஷன் கேட்கணும், அப்படின்னா கமிஷனர் சார் இங்கே வர சொல்லுங்கள், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் அவங்க அங்கேயே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய நியூஸும் நம்மளால் வந்து படிக்க முடியுது. இவ்வளோ பெரிய விஷயம் இப்போ ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் வளாகத்திலையும் வெஸ்ட் பெங்காலையும் ஒரு சீரியஸ் கன்சர்னாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் லிட்ரலி ட்ரூ திங் அப்படின்னு சொல்லி, இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்த அப்புறம் அந்த பெண்ணுக்கான நீதி இன்னும் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னும் போது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுடைய கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் த பிகினிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த பிரச்சனைக்கான முடிவுக்கான ஒரு துவக்க புள்ளி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்தையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ்.